பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 14ஆம் தேதி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் வெளியாகவில்லை. இதையடுத்து மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் நடக்கும் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உள்ளனர். திமுக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். சேலத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை நீதிமன்ற உத்தரவின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. சென்னையிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 30 வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக நாங்கள் 30ஆம் தேதி அடுத்த கூட்டத்தை வச்சிருக்கோம். அதற்கு முன்னாடி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை, இதே போல் சரண் விடுப்பை 26, 27 அப்படி சொல்கிற அறிவிப்புகளை நாங்கள் எல்லோரும் ஏற்க மாட்டோம். எங்களை வஞ்சிப்பதை இனிமேலும் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அடுத்த கட்ட வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதும், நாங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. அரசாங்க நிதிநிலை என்பது பொய்யானது. ஒட்டுமொத்தமாக இந்த பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் அறிவிப்பதன் மூலமாக இந்த அரசூழியர் ஆசிரியர் நிதியை முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் அரசூழியர் ஆசிரியர்கள் பார்க்கிறோம். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். வருவாய்த்துறையினர், ஆசிரியர்கள், மருந்தாளர்கள், நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறினால் சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பலனை திமுக அரசு அனுபவிக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான சலுகையும் அறிவிக்காத ஒரு பட்ஜெட்டாக இன்றைக்கு இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. ஆக இந்த அரசாங்கமானது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனை இந்த ஜாக்டோ ஜியோ பேரமைப்பில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அந்த அரசு ஊழியர்களுடைய அமைப்பு சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தையும் மிகப்பெரிய கோபத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தேர்தல் காலத்திலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அல்ல என்றால் வருகின்ற தேர்தலுக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே. இதேபோல் தமிழகத்தின் பிற இடங்களிலும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது.